Hey, hello and welcome back to the channel. So, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தானில் நம்ம வந்து பைத்தான்னா என்ன, பைத்தானோடைய பேசிக் சின்டெக்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறது பைத்தானோடைய டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். இது ரெண்டும் வந்து என்ன, இது ரெண்டும் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வந்து பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ அந்த கண்டெய்னரில் நம்ம வந்து வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்போல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்போ எல்லாம் அந்த வேல்யூஸை வந்து நம்மளால் வந்து ரெட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த வேரியபிள் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கோடிங்கோடைய ஃபவுண்டேஷனே வந்து இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கோடிங் முழுக்க ஏதோ ஒரு விஷயத்தை ரெட்ரைவ் பண்ணுறது தான் நீங்கள் அகைன் வந்து பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. ஸோ வேரியபிளுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டு கிச்சன் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம வந்து நிறைய சின்ன சின்ன டப்பா வந்து வச்சுருப்போம், மிளகாத்தூள் போடுறதுக்கு, சர்க்கரை போடுறதுக்கு, சால்ட்டு போடுறதுக்கு அப்படிங்கிறது. இப்போ அந்த டப்பா தான் வந்து வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூஸ், அதாவது சால்ட்டு, சுகரு, மிளகாத்தூள், இதெல்லாம் தான் வந்து அந்த வேரியபிளுடைய வேல்யூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஒரு வேரியபிள். ஸோ பைத்தானில் நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம வந்து டேட்டா டைப்ஸை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணவே வேணாம். டைரெக்டாகவே நம்ம வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஒரு கிச்சன் கண்டெய்னரே நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ கிச்சன் கண்டெய்னர் ஈக்குவல் டு சுகர் வந்து நான் வந்து அந்த கண்டெய்னரில் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போது வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளோட நேம் வந்து கிச்சன் கண்டெய்னர். அதுக்குள்ளே நான் வந்து என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, சுகர் அப்படிங்கிற ஒன்று வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது. பைத்தானில் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது நான் இதை வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, சுகர் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். சம்திங் இஸ் ராங் ஹியர். ஓகே ஓகே ஸோ இப்போது நான் வந்து நான் டிக்ளேர் பண்ண வேரியபிள் இதை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னா, சுகர் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஸோ இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறப்போ பைத்தானில் சில ரூல்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பைத்தான் வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறப்போ அதில் ரூல்ஸ் எல்லாம் முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து டிக்ளேர் பண்ணுறப்போ அந்த வேரியபிளோட ஸ்டார்டிங் இருக்குது இல்லையா, அது வந்து ஒன்று லெட்டராக இருக்கணும், இல்லாட்டி வந்து அண்டர் ஸ்கோராக இருக்கணும். எந்த காரணத்து கொண்டும் நம்பர்ஸ் வந்து ஒரு வேரியபிளோடைய நேமாக வந்து, அதாவது ஸ்டார்டிங் நேமாக வந்து இருக்கவே கூடாது. ஸோ உங்கள் வேரியபிளோட ஸ்டார்டிங் ஒன்று லெட்டராக இருக்கணும், ஆர் அண்டர் ஸ்கோராக இருக்கணும். இது ரெண்டுத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ வேரியபிள் டிக்ளரேஷனில் தான் அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏஜ் அண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா, ஏ வந்து கேப்ஸ் இருக்கிறதால அது 2 டிஃப்ரெண்ட் வேரியபிளாக பைத்தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறப்போ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தென் நீங்கள் வந்து பைத்தானில் நம்ம வந்து டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒரு வேரியபிளை ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அது என்ன டைப் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டைப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். நான் அது கோடிங்கில் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வேரியபிளோட பேசிக்ஸ். ஸோ வேரியபிளை நீங்கள் இன்டர்வியூவில் யாராவது கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, வேரியபிள் இஸ் எ கண்டெய்னர் விச் யூஸ் டு ஸ்டோர் வேல்யூஸ் அப்படின்னு அதுதான் வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆன்சர். ஸோ ஹோப் நீங்கள் வேரியபிள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறது பைத்தானுடைய டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தாலும் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ பைத்தான் வந்து 5 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து பைத்தான் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கும். அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். மற்ற லாங்குவேஜில் நம்ம வந்து வேர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். பட் பைத்தானில் நம்ம ஸ்ட்ரிங் தான் சொல்லுவோம், STR அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வேர் வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணாது, வேர் கேர்ஸை. ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, லெட்டர்ஸு, ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வந்து அலோவ் பண்ணும்.
ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறப்போ எய்தர் அது வந்து சிங்கிள் கோட்ஸில் இருக்கணும் இல்லை டபுள் கோட்ஸில் இருக்கணும். அப்போ தான் அதை ஸ்ட்ரிங்காக வந்து பைத்தானை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஒரு வேளை நீங்கள் சிங்கிள் கோர்ஸையோ டபுள் கோர்ஸையோ கொடுக்கல அப்படின்னா அதை வந்து இன்டீஜராகவோ இல்லை இன்டீஜராக வந்து பைத்தான் வந்து அக்செப்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸை பைத்தானில் கொடுக்குறப்போ ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ஒன்று சிங்கிள் கோட்ஸே இல்லை டபுள் கோட்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அது மாதிரி நம்ம ஒரே லைக் ஸ்டோர் பண்ணுறப்போ நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பைத்தானோடைய ஃபஸ்ட்டு டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு, செகண்ட் வந்து இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்டீஜர் அப்படிங்கிறது எதுக்குன்னா நம்ம வந்து நம்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணும். ஸோ இன்டீஜர் வந்து நெகட்டிவ் நம்பரையும் அக்செப்ட் பண்ணும், பாசிட்டிவ் நம்பரையும் அக்செப்ட் பண்ணும், ஜீரோவையும் அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுறோம். ஏஜ் வந்து ஒரு 26, தென் செல்சியஸ் ஆர் டிகிரி அப்படின்னு போடுறோம். டிகிரி வந்து -6 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மேக்ஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள், அதோட வேல்யூ 0. ஸோ இப்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டீஜருக்கான ஒரு எக்ஸாம்பிள். மேக்ஸ் மார்க். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவுட்புட் ஏஜ் வந்து 26, அதுக்கப்புறம் டிகிரி வந்து 6, அதுக்கப்புறம் மேக்ஸ் மார்க் வந்து 0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கிற அவுட்புட். இப்போது நான் வந்து இப்போது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, பட் அது என்ன டைப்புன்னு எனக்கு வந்து தெரியலை. அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஏஜ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேரியபிளோட டைப்பை நம்ம செக் பண்ணுறப்போ என்ன வருதுன்னா அவுட்புட், இது வந்து ஒரு இன்டீஜர் கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வரும். இப்படி தான் நீங்கள் ஒரு வேரியபிளுடைய டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத இந்த கோடு வச்சு தான் வந்து உங்களால் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்டீஜர் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட். நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் நம்பரும், அதாவது டெசிமல்ஸில் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஎம்ஐ இருக்கட்டும், இல்லை எனி டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா டைப் தான் ஃப்ளோட் அப்படிங்கிறது. அது மாதிரி பைத்தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கூட வந்து பைத்தான் வந்து அலோவ் பண்ணும். நம்ம மேக்ஸில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கால்குலேஷன், காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன், மேத்தமெட்டிக்ஸு, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவுமே வந்து பைத்தான் வந்து அலோவ் வந்து பண்ணும். இன்னொரு முக்கியமான டேட்டா டைப் வந்து பூலியன் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்ற அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பூலியன் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இந்த பூலியன் ரியல் லைஃப்பில் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, டிராஃபிக் சிக்னல் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டிராஃபிக் சிக்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூலியன் யூஸ் பண்ணி தான் வந்து டிராஃபிக் சிக்னல் மாதிரியான விஷயம்லாம் வந்து ஒர்க் ஆகும். பூலியன் வந்து தென் ஏடிஎம்ஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ரியல் லைஃப்லேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பைத்தானுடைய டேட்டா டைப்ஸு. இப்போ நம்ம இதை கோடிங்கில் பார்க்குறப்போ எல்லாத்தையுமே நம்ம கோடிங்கில் வந்து பார்க்கணும் அட் த சேம் டைம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நம்ம வந்து ஒரு க்ரியேட் பண்ணுவோம். கேட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு, ஏஜு அப்படிங்கிற ஒரு இன்டீஜரு, ஸோ 25 வச்சுக்கலாம். தென் ஃப்ளோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து வைக்கிறோம். அதுக்கு வந்து இப்போ 25,000.0 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பூலியனுக்கு வந்து இஸ் ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ பூலியனுக்கு நம்ம வந்து இது வந்து கொடுக்க தேவையில்ல, அப்படியே வந்து வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம வந்து சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இதில் 3 + 1j இல்லை 1j அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம வந்து இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரே பிரிண்ட்லேயே எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து தனித்தனி பிரிண்ட்டு தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரே பிரிண்ட்டில் எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும்
மட்டும் என்ன வரும் அப்படின்னு வந்து எஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து நமக்கு என்ன எக்ஸாம்பிள்னால் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது வந்து நமக்கு ஒரு இன்டீஜரு, இது வந்து ஃப்ளோட்டு, இது வந்து பூலியன். ஸோ தென் ஃபைனலி இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுதான் பைத்தான் வந்து நமக்கு அலோவ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். இந்த 5 டேட்டா டைப்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து பைத்தான் கோடிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். இன் சம்மரியாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ வேரியபிள் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர், அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேரியபிள் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது இல்லையா. கிச்சனே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாலுமே கூட இப்போ வந்து சுகர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு வகையான கண்டெய்னர் வச்சுருப்போம். அது மாதிரி எண்ணெய்லாம் இருக்குல்ல, லிக்விட் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வச்சுருப்போம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வந்து நமக்கு இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான் வந்து பைத்தானு. போக போக அடுத்த லெவல் கான்செப்ட்ஸான லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அப்புறம் பாண்டாஸ்னால் என்ன, ஸோ டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணி, இது மாதிரியான அட்வான்ஸ் டாபிக்ஸும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை.